நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சூரிய வெளிச்சமே இல்லாம இருட்டான இடத்துல நாத்துகள் வளர்க்க முடியுமா அப்படின்ற பத்தி ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எங்க ஏரியால சூரிய வெளிச்சம் ரொம்ப அதிகமாவே இல்லை, அந்த இடத்துல செடிகள் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாலும் இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க நேரத்தில் சூரியனை பார்த்து 10 நாளுக்கு மேலே ஆச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நாற்றுகள் எப்படி வளர்க்குறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதே மாதிரி லைட்டை போட்டு நாற்றுகள் வளர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் காடை வளர்க்குறதுக்காக ஒரு கூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கூண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் செட்டப்லாம் இருக்குது. அந்த ப்ரூடிங் செட்டப் வந்து இந்த கோழி குஞ்சுகள் ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்கும்போது அதுக்கு ஹீட் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரூடிங் செட்டப்பை சுற்றி கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம நாற்றுகள் வளர்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சின்ன லைட்டு, ஒரு எல்இடி லைட்டு, ஒரு 10 வாட்ஸ் எல்இடி லைட் வச்சுருக்கேன். இந்த எல்இடி லைட்டு போட்டிருக்கிறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்றுகள் எப்போவுமே நர்சரி ட்ரேயில் வளர்க்கும் போது கோகோபீட் வச்சு தான் வளர்க்குறோம். அந்த கோகோபீட்டில் நம்ம லேசாக தண்ணி தெளிச்சா கூட ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மழைக்காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டியும் வெளியில் இருக்கக்கூடிய ஈரமான காற்றே வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது. இந்த சில்னஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதைகள் அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே நம்ம மே மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குன்றால ஒரு மாதம் கேப் விட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மழைக்காலத்தில் நவம்பர் டிசம்பரில் மழை அதிகமாக இருக்குன்றதுனால நமக்கு 1 மாதமோ 2 மாதமோ நம்ம மாடித்தோட்டம் கேப் விழுந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா இந்த கேப்பை தவிர்க்க முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு முயற்சி பண்ணேன். இந்த எல்இடி லைட் வெளிச்சத்தில் நம்ம நாற்றுகளுக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த லைட் வெளிச்சம் லேஸான ஒரு ஹீட் கொடுக்கும். அந்த ஹீட் வந்து விதைகள் முளைச்சி வர்றதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ப்ரூடிங் செட்டப்பில் குண்டு பல்ப் வச்சுருந்தேன். குண்டு பல்ப் வச்சோம்னா அதோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த குண்டு பல்ப் எடுத்துகிட்டு ஒரு எல்இடி லைட் மட்டும் போட்டிருக்கேன். இந்த லைட்லேருந்து வரக்கூடிய லேசான ஹீட் வந்து தேங்காய் கழிவில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் லேசான ஹீட் இருந்தால் தான் நம்ம விதைகளும் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட் வெளிச்சத்தில் விதைகள் விதைச்சா அது எந்த அளவுக்கு முளைக்கும் அப்படிங்கிற முன்னனுபவம் கிடையாது. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு விதைகள் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முளைச்சிருச்சு. ஒரு சில விதைகள் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும். இப்போது இந்த விதைகள் விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆச்சு. 7 நாளில் இதில் பீர்க்கங்காய் விதை எல்லாமே சூப்பராக முளைச்சி நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து நடவு செய்ய தயாராகிடுச்சு. அதே மாதிரி வெண்டைக்காவும் ஓரளவுக்கு முளைச்சி நல்லா வந்தாச்சு. பீன்ஸு 1-2 விதைகள் மட்டும் முளைச்சிருக்கு. இன்னும் தக்காளி கத்திரி முளைக்கல. ஒருவேளை இன்னும் லேட்டாக முளைக்கலாம் அல்லது முளைக்காமல் கூட போகலாம். இப்போ இந்த நாற்றுக்கெல்லாம் எடுத்து நம்ம நடவு செய்யணும். இருந்தாலும் மழை பயங்கரமாக பெஞ்சால் தான் இருக்குது. ஸோ இந்த மழையில் அந்த நாற்றுல எடுத்து நடவு செய்யும்போது எல்லா நாற்றுகளும் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியாது. இந்த ட்ரையலில் நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, ஓரளவுக்கு நாற்றுகள் மட்டுமாச்சும் நம்ம லைட் வெளிச்சத்தில் வளர்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். செடிகளை லைட் வெளிச்சத்தில் வளர்க்க முடியுமா அப்படின்னு தனியாக ஒரு ட்ரையல் எடுத்து தான் செக் பண்ணி சொல்லணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் யாராச்சும் லைட் வெளிச்சத்தில் செடி வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூடியூப்பில் ஹைட்ரோபோனிக் அண்ட் அக்வாபோனிக் வீடியோலாம் பார்க்கும்போது வெளிநாட்டில் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் வரும். அதை பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் இதோ ட்ரையல் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். ஒருவேளை இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி கடுமையான மழைக்காலங்களில் கூட நம்ம தனியாக ஒரு ஷெட்டு போட்டு உள்ளார லைட் வெளிச்சம்லாம் வச்சு அதுக்குள்ளே செடிகள் வளர்க்க முயற்சி பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.